விஜயுடைய மனைவி தான் ரேணுகா வெண்பா கை குழந்தையா இருக்கும் போதே ஒரு பில்டிங்ல இருந்து தவறி விழுந்து இறந்து போயிருக்காங்க. அது விபத்து இல்ல, திட்டமிடப்பட்ட கொலை அப்படின்னு ரேணுகாவோட அப்பா கதிரேசன் நம்ம ஹீரோ விஜய் மேல ஒரு கேஸும் போட்டிருக்காரு. அந்த கேஸ் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கேஸுக்கான ஹியரிங்க்கு தான் விஜயும் வித்யா அம்மாவும் கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அதே நேரத்துல எதிர்த்தரப்புல கதிரேசனும் ரேணுகாவோட அம்மாவும் வந்திருந்தாங்க. விஜய் காரை விட்டு இறங்கினதுமே நம்ம பொண்ணு ரேணுகாவை கொலை பண்ண இந்த கொலைகாரன் இன்னும் நிம்மதியா தான் இந்த பூமியில உலகிட்டு இருக்கான். கூடி சீக்கிரம் அவன் தான் கொலையாளின்றதை நான் நிரூபிக்காம விட மாட்டேன் அப்படின்னு கதிரேசன் விஜயை பார்த்து நேருக்கு நேராவே பேச ஆரம்பிச்சாரு. அதை கேட்ட விஜய்க்கு சட்டுன்னு கோவம் வந்துருச்சு. வித்யா அம்மா தான் விஜயை தடுத்து நிறுத்தினாங்க. விஜய் தான் ரேணுகாவை பிடிச்சு தள்ளி விட்டு கொலை பண்ணான்றதுக்கான ஒரு ஐ விட்னஸ் இன்னைக்கு வரதா பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஐ விட்னஸ் வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோயின் மல்லியோடைய பெரியம்மாவான அன்னபூர்ணி தான். அன்னபூர்ணி அம்மா காரை விட்டு இறங்கினதுமே விஜய் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாரு. லாயர் வித்யா கிட்ட, அம்மா இவங்க எனக்கு ஏற்கனவே தெரியும், இவங்க ஒரு மேன் பவர் ஏஜென்சி நடத்திட்டு இருக்காங்க, நானே இவங்களுக்கு 2-3 ஒர்க்கை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க விஜயை கடந்தும் போனாங்க. கதிரேசன் தரப்பு வக்கீல், நான் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லுங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற பீடிகையை போட்டுதான் அவங்கள கோர்ட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு போனாங்க. கோர்ட் செஷனும் ஆரம்பிச்சது. கதிரேசன் தரப்பு வக்கீல் தன்னுடைய ஆர்குமெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணாரு. ரேணுகா இறந்து போனதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய கணவரான இந்த விஜய் தான். இந்த விஜய் தான் அவங்கள பில்டிங் மேல இருந்து தள்ளி விட்டுருக்காரு. அதனாலதான் அவங்க இறந்து போயிருக்காங்க. அன்னைக்கு நடந்த அந்த கொலையை கண்ணால் பார்த்த சாட்சியத்தை விசாரிக்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதிகள்கிட்ட கேட்கவும் நீதிபதியும் விசாரிக்க அனுமதி கொடுத்தாங்க. அன்னபூர்ணி அம்மா சாட்சி கூண்டுக்கும் வந்து நின்னாங்க. அன்னபூர்ணி அம்மா விஜயை பார்க்கும் போதே விஜய் கொஞ்சம் கோபத்தோட தான் அவங்கள பார்த்தாரு. அந்த பார்வைக்கான அர்த்தம், நான் தள்ளிவிட்டதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது அன்னபூர்ணி அம்மாவுக்கும் புரிய ஆரம்பிச்சது. கதிரேசன் தரப்பு வக்கீல் அன்னபூர்ணி அம்மாவை விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு எதுக்காக அந்த பில்டிங் நீங்க போனீங்க, அங்க என்ன பாத்தீங்க அப்படின்றத சொல்லுங்கன்னு கேட்கவும், அந்த பில்டிங்ல வேலை செய்யறது ஆட்களை நான் தான் அனுப்பிட்டு இருந்தேன், அது சம்பந்தமா தான் அன்னைக்கு அந்த பில்டிங் நான் போயிருந்தேன். அப்பதான் விஜயையும் ரேணுகாவையும் நான் அங்க பார்த்தேன். ரேணுகாவும் விஜயும் அந்த பில்டிங்கோட டாப்ல நின்று பேசிட்டு இருந்தாங்க. பில்டிங்கோட எட்ஜில் நின்றுட்டு இருந்த ரேணுகா கால் தடுமாறி அங்கிருந்து கீழே விழுந்துட்டாங்க. அப்போ நீங்க விஜய் தள்ளி விட்டதை பாக்கலையா அப்படின்னு கேட்டதும், இல்ல விஜய் தள்ளி விடல, ரேணுகாவோட நில தடுமாறி தான் அங்கிருந்து விழுந்தாங்க. விஜய் ரேணுகாவை காப்பாற்ற முயற்சி பண்ணதை நானும் பார்த்தேன் தான், ஆனா வெண்பாவை காப்பாற்ற முடிஞ்ச அவரால் ரேணுகாவை காப்பாற்ற முடியாம போயிருச்சு அப்படின்னு விஜய்க்கு சார்பா அன்னபூர்ணி பேசவும் ஆரம்பிச்சாங்க. இது கதிரேசனுக்கு மிகப்பெரிய கோபத்தையும் அவர் தரப்பு வக்கீலுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் கொடுத்துருச்சு. உண்மையில அந்த பில்டிங்ல நடந்தது ஒரு விபத்து தான். கால் தடுமாறி விழும்போது வெண்பாவை காப்பாத்து நினைச்ச ரேணுகா வெண்பாவை விஜயோட கைகளை ஒப்படைச்சிட்டு அவங்க தான் உயிரை கொடுத்துட்டாங்க. இது புரியாம கதிரேசன் தேவையில்லாம விஜய் மேல கேஸ கொடுத்து அவரை தீராத மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்காரு. இது ரேணுகாவோட தங்கச்சிக்கு புரியுது, ஆனா கதிரேசனுக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது. கோர்ட்டை விட்டு வெளியே வந்ததும் வெண்பாவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உன்னை தனிமரம் ஆக்காம விட மாட்டேன் அப்படின்னு சவாலை விட ஆரம்பிச்சாரு. விஜயை தாக்கவும் முயற்சி பண்ணாரு. விஜய்க்கும் தான் மாமனார் மேல அதீதமான கோவம் தான். தான் செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி எல்லாரும் மேல தன்னை அவமானப்படுத்துறாரு. தன்னுடைய இழப்ப அவர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாருன்னு விஜய் கோவமும் பட ஆரம்பிச்சாரு. மனசுக்குள்ள வேதனையும் பட ஆரம்பிச்சாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.